திமுக அரசின் அலட்சிய போக்குதான் மிகப்பெரிய வன்கொடுமை என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். திமுக அரசின் நிர்வாக சீர்கேடுதான் நாட்டில் நடைபெறும் அனைத்து சமூக குற்றங்களுக்கும் அடிப்படை காரணமாகும். வட மாநிலத்தவர்களின் வருகையை முறையாக பதிவு செய்யாத திமுக அரசின் அலட்சியம் அக்கொடுங்குற்றங்களை மேலும் பன்மடங்காக அதிகரிக்க செய்துள்ளது. பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரனை இதற்கு மேலும் தாமதிக்காமல் விரைந்து கைது செய்து மிக கடுமையான தண்டனை தர வேண்டும் என்று சீமான் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நாமக்கல்லில் அண்ணாமலை நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், நாமக்கல் மாவட்டத்தில் நடந்துள்ள கிட்னி திருட்டு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும். மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் 2 விஷயங்களை கூறினார்கள். எனக்கு தெரியும், சீருடையில் இருக்கும் அரசு அதிகாரிகள் பத்திரிகையில் பேசக்கூடாது. இன்றைக்கு நிலைமை அதனை எல்லாம் தாண்டி சென்றது. அதனால் தான் நான் உங்களிடம் பேசுகிறேன் என கூறினார். என் வீட்டில் இருந்து அலுவலகம் வரை நடந்து செல்லும் போது எந்த பத்திரிகையையும் நான் கூப்பிடவில்லை. இன்றைக்கு நான் பத்திரிகையை அழைத்து பேட்டியளிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளேன். இந்த அளவுக்கு அதிகாரிகள் அவரை துன்புறுத்தியிருக்கிறார்கள். எந்த விசாரணையும் நடத்தாமல் டிஎஸ்பியை சஸ்பெண்ட் செய்ய பரிந்துரைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழக உள்துறை அமைச்சராக இருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக தலையிட்டு நீதி பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை கூறினார். எங்கள் கூட்டணி சரியாகவும் நேர்மையாகவும் உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் நேரு பதிலடி கொடுத்துள்ளார். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் அவமானப்பட்டுள்ளனர் என கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரது கூட்டணிக்கு அழைத்துள்ளாரே என நிருபர்கள் கேட்டதற்கு, இங்கு இருப்பவர்கள் எல்லாம் அவமானப்பட்டார்கள் என்று அவரிடம் போய் சொன்னார்களா? அவர்தான் அவமானப்பட்டு நிற்கிறார். ஒருத்தர் கூட்டணி ஆட்சி இருக்கு என்கிறார், ஒருத்தர் கூட்டணி ஆட்சி இல்லை என்கிறார். அவர்தான் அடிபட்டு கிடக்கிறார். எங்கள் கூட்டணி எல்லாம் சரியாகவும் நேர்மையாகவும் உள்ளது என தெரிவித்தார். கருணாநிதி பத்மாவதி தம்பதிக்கு மூத்த மகனாக 1948 ஆண்டு ஜனவரி 14 பிறந்தவர் முத்து. தந்தை கருணாநிதியின் கலை உலக வாரிசாக திரையுலகில் அறிமுகப்படுத்தப்பட்டார். 1970களில் வெளியான பூக்காரி, அணையா விளக்கு, பிள்ளையோ பிள்ளை, சமையல்காரன் உள்ளிட்ட சில படங்களில் நடித்த அவர் நடிப்பு திறமையும் கடந்து சொந்த குரலிலும் பாடியிருக்கிறார். மறைந்த கருணாநிதியுடன் ஏற்பட்ட பிணக்கின் காரணமாக அவரை விட்டு பிரிந்தார். பல காலமாக தனித்து வாழ்ந்து வந்த முத்து வயது மூப்பின் காரணமாக காலமானார். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. முத்துவின் மறைவை அறிந்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஈஞ்சம்பாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இதையடுத்து சென்னை பெசன்ட் நகர் மயானத்தில் கலைஞரின் மூத்த மகன் முத்துவின் உடல் தகனம் செய்யப்பட்டது. காமராஜர் சர்ச்சை விவகாரத்தில் முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்த நிலையில், பெருந்தலைவர் காமராஜரிடம் திமுக தோற்று போகும் என கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் காட்டமாக தெரிவித்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜர் உயிர் பிரியும் தருவாயில் அவரை கலைஞர் சந்திக்கவில்லை என்பதை பலரும் உறுதிப்படுத்தி உள்ளனர். ஆனால் நீங்கள் தான் நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என காமராஜர் கூறியதாக திமுகவினர் திரும்ப பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். ராஜாஜி மீது அவதூறு பரப்பி அதில் வெற்றி கண்டவர்கள் இப்போது பெருந்தலைவர் காமராஜரை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் பெருந்தலைவர் காமராஜரிடம் திமுக தோற்றுப்போகும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக களமிறங்கியுள்ளன. மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பக்கம் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்க, மறுபக்கம் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள அதிமுக மும்முரமாக செயல்பட்டு வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் EPS அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இப்படியான நிலையில் அதிமுக கூட்டணியில் இருந்த ஜனநாயக முஸ்லிம் மக்கள் கட்சி திடீரென விலகி தமிழக வெற்றிக் கழகம் கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ளது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இந்த அணி மாற்றம் ஏன் என்பது குறித்து கட்சி நிறுவன தலைவர் தமீமிடம் கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருப்பதை தங்கள் கட்சி எதிர்ப்பதாகவும் அதனால் அதிமுக கூட்டணியில் இருந்து விலகிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நாளுக்கு நாள் ஆதரவு அதிகரித்து வருவது அதிமுக பாஜக கூட்டணியை விட ஆளும் திமுக கூட்டணிக்குத்தான் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. ஒருவேளை திமுக இந்த தேர்தலில் தோல்வியடைந்தால் அது கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியால் இருக்காது என்றும் விஜயால் தான் இருக்கும் என்றும் பல அரசியல் வியூக நிபுணர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில்தான் விஜய்க்கு எதிராக ரஜினியை களமிறக்க திமுக திட்டமிட்டிருப்பதாகவும் அதனால் தான் ரஜினியை கமல்ஹாசன் சந்தித்திருப்பதாகவும் ஒரு வதந்தி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. உதயநிதியின் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்திற்கு ரஜினி ஒரு படம் நடித்து தர வேண்டும் என்று ரஜினியிடம் கமலஹாசன் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அதற்கு ரஜினி ஆலோசனை செய்து வருவதாகவும் தெரிகிறது. இந்த படத்தில் ரஜினி நடித்தால் அது ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரித்தால் அவர் திமுகவுக்கு ஆதரவு தருவது போல ஒரு மறைமுக மெசேஜ் வாக்காளர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் செல்லும் என்பது திமுகவின் திட்டமாக உள்ளது. இதற்கு கமலஹாசனும் உடந்தை என்பதால் கமல், ரஜினி ஆகிய இருவருமே விஜய்க்கு எதிராக காய் நகர்த்துவார்களோ என்ற எண்ணம் ஏற்பட்டுள்ளது. இந்த செய்தி சமூக வலைதளங்களில் பரவி வருவதால் வதந்தி என்றும் கூறப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.